Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் ஜிஇ 3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 2 செக்குலர் வேல்யூஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸில் உங்களுக்கு இந்த டாபிக்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க இந்த பிடிஎஃபோட லிங்க்குமே ட்ரைவில் அப்லோட் பண்ணி அதோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்த யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சருமே உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிசாசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலீஜியன். அசோசியேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக நம்ம ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுத்து அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு பேர் அசோசியேஷன் சொல்லுவோம். அப்போது டிஸ்அசோசியேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம். செப்பரேஷன் அப்படின்றதான் ஒரே வார்த்தை, ஓகேவா? ஒரு ரிலீஜியன் ஸ்பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் இல்லாமல் அவங்களுக்கான விஷயங்களை அவங்க செய்யலான்னு அந்த விஷயத்தில் யாருமே ஒத்துமையாக இல்லாமல் தனிச்சு இருக்கிறதுக்கு பேர் டிஸ்அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ டிஸ்அசோசியேஷன் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த யூனிட்டோ இந்த சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஸ்டோரி மட்டும் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களோட பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சாலே நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸை ஹிண்ட்ஸ் தெரிஞ்சதை வச்சே நீங்கள் எழுதலாம், ஓகே? நிறைய பாயிண்ட்ஸை அப்சர்வ் பண்ணி நீங்கள் அதை பேப்பரில் டெலிவர் பண்ணாலே போதும், நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், ஓகே? ஸோ disassociation of the state from religion is the fundamental principle of secularism. செக்குலரிசம் அப்படின்னா நமக்கு இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்தே உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்பயாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி ஒரு பிலீஃப் இதை நம்பணும் அப்படின்னு யாரையும் கம்பல் பண்ணாமல் எதை பேஸ் பண்ணியும் இல்லாமல் எல்லாரும் அவங்கவுங்க விஷயங்களை ஃப்ரீடமாக செய்யறதுக்கு தான் நம்ம செக்குலரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் டிஸ்அசோசியேஷன். அசோசியேஷன்னா ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக செய்யணும்னு அர்த்தம். டிஸ்அசோசியேஷன்னா அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க எக்ஸ்பிளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் வேர் த கவர்மெண்ட் ரிமைன்ஸ் நியூட்ரல், டஸ் நாட் ப்ரமோட், சப்போர்ட் ஆர் இன்டர்ஃபியர் வித் எனி ரிலீஜியன். எந்த ரிலீஜியனையும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ரிலீஜியன்லையும் இன்வால்வ் ஆகாமல் நம்மளுடைய கவர்மெண்ட் நியூட்ரலாக நம்ம செயல்படுறதுக்கு பேர் தான் டிசாசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலீஜியன்னு சொல்லுவோம். இட் என்ஷோர் தட் எவ்ரி சிட்டிசன் ரெகார்ட்லெஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப் இஸ் ட்ரீட்டட் ஈக்குவலி ஃபேர்லி அண்டர் த லா. நம்ம சட்டத்துக்கு கீழே பார்த்தா எல்லா சிட்டிசன்ஸுமே இந்தியன் சிட்டிசன்ஸுமே ஈக்குவல் தான், யாருக்கும் எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அதை தான் டிசாசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். In India, this concept is deeply rooted in the constitution. இதை முக்கியமாக நம்ம சட்டத்துக்கு கீழே கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்குன்னு லாஸ் இருக்கு. ஒரு சில பேர் நம்ம அந்த லாஸையுமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்க கொஸ்டின்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த லா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யாராவது இந்த மாதிரி செக்குலரிசம்க்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிற ரைட்ஸுமே இருக்குது. கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்கான தண்டனைகளும் இருக்குது, ஓகே? விச் ஹோல்ட்ஸ் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஸோ டிசாசோசியேஷன் மீன்ஸ் செப்பரேட்டிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஃப்ரம் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ யாராக இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்க்கு அகைன்ஸ்டாக, அதாவது அவங்கவுங்க விஷயங்களை எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் நம்ம கவர்மெண்ட் தனிச்சு நிற்கிறதுக்கு பேர் தான் நம்ம டிஸ்அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஸ்டேட் ஷுட் நாட் ஐடென்டிஃபை வித் எனி ரிலீஜன். இந்த ஸ்டேட்டுனா இந்த கவர்மெண்ட்னா இதுதான் அவங்க இருக்க ரிலீஜன் அப்படின்னு எந்த ஒரு பேருமே நம்ம இந்தியாவில் கிடையாது. தென் கவர்மெண்ட் டிசிஷன் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் லாஸ் அண்ட் ஜஸ்டிஸ், நாட் ரிலீஜியஸ் டாக்ட்ரைன். Then citizens are free to follow any religion without state interference. இந்த மாதிரி எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எல்லா ரிலீஜியனையுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம், எதை வேணா நம்பலாம், எந்த ஆக்டிவிட்டிஸ் வேணா செய்யலாம், ஓகேவா? எதையுமே இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள்லையும் இன்வால்வ் ஆகாது. இதை தான் நம்ம டிசாசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலீஜியன்னு சொல்றோம். Then why should the state dissociate from religion? ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் டு மெயின்டைன் ஈக்குவாலிட்டி, ஓகே? எல்லா சிட்டிசன்ஸும் ஈக்குவல் தான், எல்லா ரிலீஜியனும் ஈக்குவல் தான் சொல்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த டிசாசோசியேஷனே பண்றோம். தென் டு ப்ரிவென்ட் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். எந்த ஒரு மதத்தை சார்ந்துமே பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, ஃபேவரிட்டிசம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபாலோ பண்றோம். தென் டு ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஒவ்வொருத்தருக்கான தனிப்பட்ட
சுதந்திரத்தை நம்ம கொடுக்கறது தான் இந்த ஒரு விஷயமே, டிசோசியேஷன் ஃப்ரம் ரிலீஜன் அப்படின்றது. தென் டு ஸ்ட்ரென்தன் த டெமோக்ரஸி, நம்மளுடைய ஜனநாயகம் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் ஒர்க் ஆகணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படின்னு நம்ம பண்ணுறதுக்கு இந்த டிசோசியேஷன் ஃப்ரம் ரிலீஜன் ஃப்ரம் ஸ்டேட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். தென் டு ப்ரொமோட் சோஷியல் ஹார்மோனி. சோஷியல் ஹார்மோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் பீப்புள் லைக் டுகெதர் தட் இன்வால்வ்ஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். கோஆப்ரேஷனோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தரையும் மதித்து ஈக்குவலாக நடந்துக்கிறதுக்கு பேர் சோஷியல் ஹார்மோனின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டேட்டை ரிலீஜியன்லேருந்து ஒதுக்கி கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுன்னு இருந்தால் அவங்க நடுநிலையாக நியூட்ரலாக எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, எதுக்கும் அகெயின்ஸ்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஆல்ரெடி நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்தியாவில் இருக்க கான்ஸ்டியூஷன் பேசிக் அசோசியேஷன்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, 15 வந்து ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், 25 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், 26 வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், ஆர்டிகல் 27 நோ டாக்ஸஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன், ஆர்டிகல் 28 பார்த்தீங்கன்னா நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, தென் வேஸ் இன் விச் த ஸ்டேட் டிசோசியேஷன் ஃப்ரம் ரிலீஜியன், எந்தெந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம ஸ்டேட்டை ரிலீஜியன்ஸ் வந்து எந்த ஒரு ரிலீஜனையும் பேஸ் பண்ணாமல் எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ராலிட்டி இன் லா மேக்கிங், எல்லாருக்கும் ஈக்குவல் லா தான்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் நம்ம வச்சிருக்கிறது. ஸோ ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் வெல்ஃபேர். தென் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ரிலீஜன், எல்லா ரிலீஜியனும் ஹிந்துசம், இஸ்லாம், கிறிஸ்டானிட்டி, சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் எக்ஸெட்ரா எவ்வளோ இருந்தாலுமே எல்லாருக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடமை கொடுத்துருக்காங்க. நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரிலீஜியஸ் மேட்டர், எந்த ஒரு ரிலீஜியஸ் மேட்டர்லையோ ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், அதாவது சாங்கியம், சம்பிரதாயம், சடங்கு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எந்த விஷயத்துலையுமே ஸ்டேட் வந்து இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? எல்லா ஸ்டேட்லேயுமே எல்லா ரிலீஜியஸும் சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்கவுங்க மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்கவுங்களுக்கு பண்ணுறதுக்கான உரிமைகளை கொடுத்துருக்காங்க. நோ அடாப்டேஷன் ஆஃப் த ஸ்டேட் ரிலீஜன், அஃபீஷியலாக இந்தியா ஹேஸ் நோ ஸ்டேட் ரிலீஜன், இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ரிலீஜியன் தான் கொடுக்காம இந்தியா இருக்கு. தென் நோ ரிலீஜியஸ் ப்ரிஃபரன்ஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டா, கவர்மெண்ட் ஜாப்லையோ ஒரு எந்த ஒரு சலுகை கொடுக்கறதுனாலும் இவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு எந்த ஒரு விஷயங்களையும் அவங்க கொடுக்கல. தென் செக்குலர் எஜுகேஷன் சிஸ்டம், பப்ளிக் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அங்கேயா இருக்கட்டும், எல்லா ஸ்கூல்ஸுமே ஈக்குவல் ரைட்ஸை ஃபாலோ பண்ணுது. யார் வேணால் ஒரு ஸ்கூலில் படிக்கலாம், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். தென் செக்குலர் பாலிசி இன் கவர்னன்ஸ் டூ. ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஹார்மோனி அண்ட் நேஷனல் யூனிட்டி, ப்ரொடெக்டிங் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், modernization of society, stable governments. These are the some of the benefits of dissociation of state from religion. Then role of dissociation in human values and ethics la pathina, first promote human dignity, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கான மதிப்பையும் மரியாதையையும் தகுதியவும் இந்த விஷயம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. தென் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி ஈக்குவலா ஒவ்வொரு மனிதர்களையும் கூட இருக்கவங்களை புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட இருக்கிறதுக்கான தகுதியை இந்த டிசோசியேஷன் வந்து ரிலீஜன் பேஸ் பண்ணி இல்லாம இருக்கிற விஷயம் நமக்கு கொடுக்குது. தென் சப்போர்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ், எல்லாருமே லாக்கு கீழே ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு பாகுபாடற்ற ஒரு தன்மையை நமக்கு கொடுக்குது. தென் ஸ்ட்ரென்தன்ஸ் எத்திக்கல் கண்டக்ட். Okay, so these are the role. Then real life example அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீசஸ், போலீஸாக இருக்கட்டும், ஜுடிஷியரியாக இருக்கட்டும், ஐஏஎஸ், ஐபிஎஸ்னு யார் வேணால் ஆகலாம். நீங்கள் வந்து எந்த ரிலீஜனை பேஸ் பண்ணவங்க தான் அங்கே போய் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாருமே அஃபீஷியலி டு நாட் மேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜன். தென் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. ஓகே, நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பப்ளிக் ஸ்கூலில் எல்லா ரிலீஜனும் பேஸ் பண்ண எல்லாருமே போய் படிக்கலாம். தென் யூனிஃபார்ம் சிவில் பாலிசி இன் பப்ளிக் டொமைன்ஸ், டேக்ஸாக இருக்கட்டும், மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஓட்டிங்காக இருக்கட்டும், எல்லாரும் தானே போய் போடுறோம். இவங்க தான் அவங்க தானே தனித்தனியாக பிரித்து செய்யலை. தென் ஈக்குவல் representation in public environment. Okay, so these are the real life example of dissociation. Okay வா, ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். ஓகே, எல்லாமே உங்களுக்கு இந்த கொஸ்டின் இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர 3 கொஸ்டின்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். என்னன்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உள்ள டிஃப்ரென்ஸை. நீங்கள் அதை வச்சு ஸ்டோரி ரைட்டிங் ஈஸியாக பண்ண முடியும். உங்களால் கான்செப்ட் நிறைய சைட் ஹெட்டிங் போட்டு பிளாக் லெட்ஸ் யூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாக்ல போட்டு சூப்பராக எழுதுனீங்கன்னா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். அடுத்து யூனிட் 3ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் சொல்லித்தரேன், ஆன்சர்ஸுமே உங்களுக்கு PDF லிங்க்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ.